வணக்கங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது மாங்காய், இஞ்சி மற்றும் தக்காளி வைத்து ஒரு சுவையான ஊறுகாய் தொக்கு தான். இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு தாராளமாக பயன்படுத்தலாம். சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மேலும் தயிர் சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்போனே சொல்லலாம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா அலசிட்டு இஞ்சியை தோல் எடுத்து வச்சுருங்க. தக்காளியும் இதை நம்ம நறுக்க போகிறோம். மாங்காவும் இஞ்சியும் துருவி எடுத்துக்க போகிறோம். மாங்காவை நீங்கள் தோலோடு கூட சேர்த்து துருவலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தோலை எடுத்துகிட்டு சதை பகுதியை மட்டுமே கூட துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே தோலோடு தான் நறுக்கியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த சதை பகுதியை மட்டும் துருவி எடுத்துகிட்டு தோலை போட்டுடலாம். தனியாக அந்த தோலை மட்டுமே நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு துருவணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இது போல் நம்ம துருவ அந்த தோல் மட்டும் தனியாக வந்துடும் நமக்கு. ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. இஞ்சியை இது போல் சின்ன கிரேட்டர், இந்த சின்னதாக இருக்கும் இல்லையா, நல்ல பொடிசாக நமக்கு வரும், அது போல் இருக்கிறதுல துருவி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுக்கணும் மாதிரிலாம் அரைச்சி எடுக்காதீங்க. இல்லை உங்கள்கிட்ட பெருசு தான் இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசு எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணிவிடுங்க. அப்போ சின்ன சின்ன துண்டுகளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளியை எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக உங்களால் நறுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. இது போல் மீடியம் சைஸில் 3 தக்காளி சரியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு துருவின மாங்காய், 1 கப் அளவுக்கு நறுக்கிய தக்காளி, நல்ல பழமான தக்காளி தான் எடுக்கணும். 1/4 கப் அளவுக்கு பூண்டு, உரிச்ச பூண்டு, அதே போல் 1/4 கப் அளவுக்கு துருவிய இஞ்சி. இது 1/4 கப்பை விட கொஞ்சம் பெருசுங்க இந்த கப்பு, அதனால் நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த கப்பில். ஸோ இதுதான் உங்களுக்கு அளவு. இப்போ வானொலி சூடு பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்துடலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துருங்க. வறுத்துட்டு ஆறின பிறகு இது நல்லா இடித்து பொடி செய்து வச்சுக்கோங்க. அது பாருங்கள், வெந்தயம் பொரியிற மாதிரி அந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சுருங்க. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாகவே நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது சுவை நல்லா இருக்கும் நமக்கு. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. இந்த கடுகு காஞ்சதும் நீங்கள் வரமிளகாய் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வரமிளகாய் சேர்க்கலை. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இடித்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெருங்காய தூள் வச்சுருந்தீங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் நாம் உரித்து வச்சுருக்கிற 1/4 கப்பு பூண்டு சேர்த்துருங்க. 1 நிமிஷம் போல் பூண்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிடுங்க. ரொம்ப நிறமெல்லாம் மாறக்கூடாது. பூண்டு ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அதோடைய வாசனை மாறிடும். அதனால தான் இது போல் தொக்குக்கெல்லாம் அந்த வாசனை மாறாத அளவுக்கு அந்த வெண்மை நிறம் மாறாமல் நம்ம வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. நல்லா அந்த எண்ணெயில் கருவேப்பிலை பொரிஞ்சிடட்டும். அந்த தண்ணி இல்லாமல் பொரிஞ்சிடணும், ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் நாம் துருவி வச்சுருக்கிற 1/4 கப்பு இஞ்சியை சேர்த்துடலாம். இஞ்சியை சேர்த்து இதில் வதக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியங்க. எண்ணெயில் இஞ்சியை சேர்த்து நம்ம வதக்கும் போது அடிப்பிடிக்கும். அதுவும் இது ஸ்டீல் கடாய் என்னும் போது ரொம்ப சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கும். மிதமான தீயில் வச்சு செய்யுங்க. மீடியம் ஃப்ளேம் மட்டும் வச்சுக்கோங்க. இஞ்சி அதோட பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் அடியில் ஒட்டி அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த கடாயிலேருந்து அப்படியே பிரிய ஆரம்பிக்குங்க. அந்த பக்குவம் தான் இஞ்சி நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் இஞ்சி வருந்ததுக்கான வாசனை நல்லா வரும். இல்லைன்னா அந்த பச்சை வாசனை தான் நமக்கு வரும். அதனால் இஞ்சி வறுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இஞ்சி அப்படியே வந்துருச்சு. நிறமும் அதிகமாக மாறி இருக்காது, கறியை விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும், சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நாம் வதக்கணும். தக்காளி அப்படியே மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நாம் வதங்க விடணும். நடுவில் நாம் கிண்டி விடணும், இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிடும், தீய ஆரம்பிக்கும். இந்த தக்காளி அந்த தோலெல்லாம் நல்லா அப்படியே ஃபுல்லாக மேஷ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு குழஞ்சி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த தோல் கூட நமக்கு தெரியாது. அதனால தான் நல்லா பழுத்த தக்காளி நம்ம இதுக்கு எடுக்கிறோம். கொஞ்சம் காய்வெட்டாக இருக்கிற தக்காளியெல்லாம் இதுக்கு பயன்படுத்தாதீங்க. அதே போல் தக்காளி அரைச்சும் சேர்க்கக்கூடாது. இது போல் செய்யும் போது தான் சுவை நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலையே அரைச்சது தாங்க எல்லா பொடியும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் இப்படி தான் கலர் இருக்கும். ஆனால் அந்த நிறம் மட்டும் நல்லா கொடுத்துரும் நமக்கு. வீட்லேயே நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் திரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெசிப்பியில் போடும் போது அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நீங்கள் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர். இதை பாருங்கள், இப்போ நல்லா அதோடைய நிறமும் வந்துருச்சு. 1 நிமிஷம் இந்த மசாலாவை அப்படியே வதக்கிட்டு இப்போ தான் நம்ம துருவிய மாங்காவை இதில் சேர்க்கணும். மாங்காவை முன்கூட்டியே சேர்த்து இதை செய்யக்கூடாது.
ஏன்னா மாங்காய் ரொம்ப குழஞ்சி வெந்துட்டாலும் அதோடய சுவை வந்து நல்லா இருக்காது. அதோட கொஞ்சம் அந்த திரியாக இருக்குது பாருங்கள், அந்த துருவுனது அந்த பக்குவம் வந்து இருக்கணும். அப்போ தான் இந்த தொக்கோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மாங்காவையும் நம்ம வேக வைக்கணும். அதனால் ஒரு 4-5 நிமிஷம் இது வேகணும். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே இது ஒரு ஊறுகாய் தொக்கு பதத்துக்கு தான் நம்ம செய்கிறோம். அப்போ தான் இது நீண்ட நாள் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் ஒரு அல்வா பதத்துக்கு திரண்டு வர ஆரம்பிக்குது. இது நல்லா வெந்து அதில் இருக்க எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகும். அப்படியே ஓரங்களில் வந்து அப்படியே தெளிய ஆரம்பிக்கும். அந்த பக்குவம் வரைக்கும் நாம் இதை வதக்கி எடுக்கணும். விட்டு விட்டு நீங்கள் வதக்கலாம். மாங்காவும் அதே ஸ்டேஜில் வேக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போவே நமக்கு நல்லா எண்ணெய் வந்து தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது போல் எண்ணெய் தெளிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நாம் அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய பொடி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேருங்க. இல்லைன்னா கசப்பு தட்டும். அதனால் நீங்கள் வெந்தய பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. சேர்த்து இதை ஒரு நிமிஷம் போல் அப்படியே கிண்டி விடலாம். கடைசியாக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்றேன். நம்ம கடைசியாக அந்த பச்சை நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அந்த தொக்குக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதனால் எந்த தொக்கு செய்தாலுமே நான் கடைசியாக கொஞ்சம் பச்சை எண்ணெய் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் ஸ்டவ்வில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். அப்போ அந்த எண்ணெய் வாசனை வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு மாங்காய் இஞ்சி தக்காளி தொக்கு ஒரு புது சுவைன்னே சொல்லலாம். இதில் மாங்காய் இஞ்சி தக்காளி எதோடைய டேஸ்ட் வந்துட்டு அதிகமாக தெரியும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் நல்லா அந்த இஞ்சி ஃப்ளேவர் தெரியும். மற்றபடி இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சுட சுட சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே போல் நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இந்த மூலிகை சார்ந்த பொருட்கள், பிரண்டை முடக்கத்தான் எண்ணெய் மூட்டு வலி நரம்பு வலிக்கெல்லாம், அதே போல் சூப் மிக்ஸ், முடக்கத்தான் சூப்பு, ஆவாரம்பூ சூப், முருங்கைக்கீரை சூப், குள்ளு முருங்கைக்கீரை சேர்த்து ரசப்பொடி, மேலும் இட்லி பொடி வகைகளில் பருப்பு சேர்க்காத புதினா பொடி, பிரண்டை நெல்லிக்காய் இட்லி பொடி, சுண்டைக்காய் முருங்கைக்கீரை இட்லி பொடி, மூலிகை இட்லி பொடி, இது போல் மூலிகைகள் சார்ந்த பொடி வகைகள், அதே போல் சாதம் பொடி வகைகளும், கருவேப்பிலை பொடி, பாகற்காய் பொடி, கோவைக்காய் சாதம் பொடி, முருங்கைக்கீரை சாதம் பொடி, இது போலெல்லாம் செய்து தரேன். ஹெல்த் மிக்ஸ் ஒரு 20 சிறுதானியங்கள் சேர்ந்த ஹெல்த் மிக்ஸு, அதே போல் முளைக்கட்டின ராகி ஹெல்த் மிக்ஸ், அயர்ன் சத்து கால்சியம் சத்துக்கு இந்த முருங்கைக்கீரை பொடி, மேலும் இப்போ குழம்பு வகைகளும் கேட்குறாங்க. அதனால் சுக்கு குழம்பு, மிளகு குழம்பு, இப்போ போட்ட இந்த சுண்டைக்காய் கருவேப்பிள்ளை குழம்பு, இது எல்லாமே நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தேவைப்படுறவங்க நான் இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கே கால் பண்ணுங்கள். இந்த மாங்காய் இஞ்சி தக்காளி தொக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.